முத்து ப்ரோ. வணக்கம் ஜீவா ப்ரோ. ஆமா ப்ரோ. வாவ், வாட் a season it's been. amazing season. கடைசில ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நம்ம நேத்தே சொன்ன மாதிரி முத்துக்குமரன், அவரோட ஃபேமிலி, அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆமா, உங்க முகத்திலே அந்த கொண்டாட்டம் தெரியுது. டிசர்வ் பண்ணார்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இது ஆதி முதல் அந்தம் வரை டாஸ்க் கேம் இப்படிதான் பண்ணணும், இது பண்ணா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தாரு. கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. ஓகே ப்ரோ. இத்தனை நாள் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்கு அதுல ஆமா மச்சான், நீ அந்த நோட்டே இல்லாம வந்திருக்க. ஆமா, இன்னைக்கு வந்து நான் நம்ம வந்து ரிவ்யூ பண்றதுக்காக வரல. வேற முத்துக்குமரன் எப்படி விளையாண்டாரு, அவர் வந்து அந்த டைட்டில் வந்து டிசர்வ்டா அப்படின்றதுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பேச போறோம். ஓகே, சோ எடுத்து வைப்போமா நம்மளோட பாயிண்ட்ஸ். சொல்லு மச்சான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. என்னன்னா வாரம் தான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா கண்டஸ்டன்ஸ் உள்ள வராங்க, அவங்களை பத்தி நிறைய பேருக்கு உள்ள இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க பண்ற விஷயங்களை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒன்று வச்சாங்க, டிபேட் ஷோ ஒன்று வச்சாங்க. அப்போ முத்துக்குமரன் பேசினார். அப்பதான் வெளில இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இவரோட பலமே இவரோட பேச்சு தான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்ப இருந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு. இல்ல, ஒரு பேச்சாளர் அப்படின்ற ஐடென்டிட்டில இருந்து தானே அவர் வந்தாரு. ஆமா, கடைசியில அவரும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அந்த தமிழ் பேச்சு அந்த ஷோல இருந்து அவர் வந்து கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல ஐ திங்க் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. அங்கேன்னு ஒரு சம்மரைஸ். ஆமா, தமிழ் பேச்சுங்கள் மூச்சுலையுமே பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. ஆமா, ஸோ எப்பவுமே அவருக்கு அது பலமா இருந்திருக்கு. பட் நீங்க வாரம்னு எடுத்தீங்கன்னா வாரம் வந்து எனக்கு அவரோட கேம் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகே. இன்ஃபேக்ட் அவரை பார்க்கும்போதே நம்ம எல்லாரும் மனசுலையும் தோணுனது, அச்சோ ரொம்ப பேசுவாண்டா அந்த ஒரு ஸ்கிப் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஐயோ ரொம்ப பேசுவார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. நான் ஸ்கிப்லாம் பண்ணல, அது ஜீவாவோட வார்த்தைகள். பட் அந்த ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனால் அந்த வீடு பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் வந்து என்ன நடக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பிக் பாஸே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா இவரு தான் அங்கே பிக் பாஸா எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. இனிஷியல் ஃபியூ வீக்ஸ்ல அது ரொம்பவுமே பண்ணாரு. ஓகே. இப்போ வந்து முத்துக்குமரன் மேல மேஜரா வைக்கப்பட்ட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மண்டையை கழுவு பாக்குறாரு அப்படின்றதான், அந்த மாக்காப்பா அப்படின்றதான். இப்போ அவர் மண்டையை கழுவுனார் இல்லையான்னு கேட்டா, அவர் கழுவு தான் செஞ்சாரு. நிறைய பேருக்கு நிறைய நாள்ல பண்ணதான் செஞ்சாரு. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தா நான் வரேன் உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த களத்துல வந்து ஒரு குதிச்சிருவாரு. குதிச்சு மண்டையை கழுவுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்ப்பாரு. அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களே. நீங்க வந்து ரெண்டு இடத்துலயும் இப்ப ஏமாத்துறவன் இருக்கிறவரை ஏமாறுறவன் இருப்பான், ஏமாறுறவன் இருக்கிறவரை ஏமாத்துறவனும் இருப்பான்ல. ஸோ இவர் மண்டை கழுவாருன்னா அவங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். பட் இவருக்குள்ள அந்த உண்மையிலேயே ஒரு நேச்சுரல் லீடர்ஷிப் இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா, நிச்சயமா ஒத்துக்கு தான். அது நீங்க மண்டை கழுவுறதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம பாக்குற பல தலைவர்கள் அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட ஐடியாலஜின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அது ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு முக்கியமான எபிலிட்டி. ஸோ அந்த லீடர்ஷிப் எபிலிட்டி அவர் காட்டினாரு. இந்த பிசிக்கல் கேம்ஸ் தான் அவரோட டஃப்னஸ், அவரோட அத்லெட்டிக் எபிலிட்டி அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சாரு. அது வந்து நான் ரொம்பவுமே ரசிச்சேன். அதுக்கப்புறம் மத்த மூளை யூஸ் பண்ற டாஸ்க், அந்த மெமரி டாஸ்க்லாம் இருந்துச்சு. பயங்கரமா பண்ணாரு. 15க்கு சரி, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்காது. பயங்கரமா பண்ணாரு அதை. இப்போ விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இப்போ வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய டிசிஷன் வந்து அவங்களோட கலந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவா இல்லை, முத்துக்குமரனோட டிசிஷனா இருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட. அதுவும் உண்மைதான். இப்ப நீங்க மண்டை கழுவுறதுன்றப்போ அதுக்கான டெஃபினேஷனே அதுதானே. ஸோ நிறைய இடத்துல முத்துக்குமரனோட டிசிஷனா தான் இருந்துச்சு. சில சமயம் பெட்ல ஏறி இந்த தடவை இதான் பண்றோம் அப்படின்னு ஆண்கள் டீம்ல சொல்றப்போ அவங்களும் வந்து ஆட்டு மந்த மாதிரி எல்லாருக்கும் இப்படி பண்ணவர் கொடுத்துட்டு தான் போனாங்க. இப்படி பண்ணவர் இந்த ஓட்டல் டாஸ்க்ல பண்ணாரு. அப்போ அடுத்த வாரம் இன்னும் ஒரு கேப்டனா இருந்தாருன்னு நினைக்கிறேன். என் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாரு. எல்லாருமே அவரை மதிச்சு வந்து கிரிட்டிசிசம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தேங்க்யூ, இருந்தாலும் நான் எடுத்துக்க போறது இல்லை, நான் நானா தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. அதெல்லாம் கொஞ்சம் அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. பட் அந்த ஹோட்டல் டாஸ்க்கை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். அதுல அவர் பண்ணது எந்த தப்பும் இல்லை. அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. ஹோட்டல் முதலாளி பையன்னா இப்படிதான் ஒரு ஆட்டிடியூட்லோட அவர் கேரி பண்ண போறாரு. ஸோ அடுத்தவங்க வந்து அழறாங்க இழறாங்கன்னா எனக்கு என்ன, கடைசியில் நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற ஆட்டிடியூடோட அவர் இருந்தாரு. அந்த மாதிரி முதலாளிங்க இருக்காங்க. சில முதலாளிங்க இறங்கி வருவாங்க. இவர் அவராவே அமைச்சுக்கிட்ட கேரக்டர். ஆமா, கண்டிப்பா. டாஸ்க் அணுகிறது தான் இந்த பிக் பாஸோட ஒரு முக்கிய சாராம்சம். அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா டாஸ்க்லையுமே அதை கரெக்டாக பண்ணார். இப்போ அதில் வந்து சேஃப் கேம் பிளே பண்ணணும், கேரக்டர் அசசினேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம சேஃப் பிளே பண்ணாதான் நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி போவோம். ஆனால் அது எந்த இடத்துலையுமே முத்துக்குமரன் வந்து தயங்கலை. ஸ்ட்ராங்காக எல்லா டாஸ்க்குமே முன் வச்சு டாஸ்க் அப்படின்ற ஒரு பேசிஸில் தான் அணுகுனாரு. கண்டிப்பாக பயங்கரமான எஃபர்ட் கொடுத்தாரு. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து இப்போ ரொம்ப எமோஷ்னலி கத்துற ஆர்கியூமெண்ட்ல வந்தாரானே எனக்கு வந்து டவுட். இப்போ ப்ராபப்லி ஒரு அன்ஷிதா வந்து அதை பண்ணியிருக்காங்க, சுனிதா வந்து சாச்சனா இவங்கெல்லாம் வந்து அதை பண்ணியிருக்காங்க, ரயான் அதை பண்ணியிருக்காரு, ராணவ் அதை பண்ணியிருக்காரு, தீபக் கூட அதை பண்ணியிருக்காரு, அருண் பிரசாத் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இவர் அந்த மாதிரி எந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகல. ஆமா. ஸோ இவர் வந்து பெருசா போகல அப்படின்னு சொல்லலாம். பெருசா போகல. அண்ட் எந்த இடத்துலையுமே இவரோட ஆர்கியூமெண்ட் வந்து இன்னொரு சைடு இருக்குன்னு தான் பார்க்க வச்சுச்சே தவிர இவரோட ஆர்கியூமெண்ட் தப்புன்னு எனக்கு பார்க்க வச்சுச்சான்னு என்னால் ரிகலெக்ட் பண்ண முடியல. ப்ரோ, ஒரு பேச்சுக்கு எவ்வளோ பலம் இருக்குது பார்த்தீங்களா?
7வது வாரத்துல நினைக்கிறேன் அருண் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, பேசி பேசி தானே போன சீசன் டைட்டில் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி. இவரு அதே மாதிரி தான் பேசி ஆமா. பேசி அதுக்கு ஜெயிச்சிட்டாரு. அருண் ஓவர் ரியாக்ட் பண்ணாரு. ஆமா முத்துக்குமரன் அப்ப சொன்னதுல கூட நம்ம நிகழ்ச்சியில என்ன சொன்னோம்னா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா. பேசி பேசி தான் ஜெயிச்சாங்க. கடைசியில இது இப்ப பேசுற இவரு ஷோ அப்படிதானே தானே. பண்ணியிருக்காரு. ம். ஒரு டான்ஸ் ஷோனா நீங்க டான்ஸ் ஆடி ஜெயிப்பீங்க. ஒரு பாட்டு பாடுற ஷோனா பாட்டு பாடி ஜெயிப்பீங்க. ஆனா முத்துக்குமரன் ப்ளீஸ் பாடிராதீங்க. கேட்க முடியல. பாவம் நல்ல வேளை எஸ்பிபி போயிட்டாரு. ப்ளீஸ் பாடிராதீங்க. பட் இது இது வந்து பேசுற ஷோ. அதே சமயம் அத சுத்தி ஒரு சில டாஸ்க் இருக்கு. ஓகே. பேசுறதா ஜனங்களுக்கு பிடிக்கணும். அத அவர் பண்ணிட்டாரு. அவர் பேசின விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சது. அதனால தான் தொடர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஆமா. ஆனா அந்த பாட்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? ப்ரோ நோ கமெண்ட்ஸ். ஒரு படத்த ஒரு ட்விஸ்ட் தெரிஞ்சு அந்த படத்த வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணுன்றது ரொம்பவே கஷ்டம். நமக்கு வந்து எல்லா ரிசல்ட்ஸுமே தெரிஞ்சு போச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா யாரு விஜய் சௌந்தர்யாக்கே தெரியும். கூட நிக்கும்போது எப்படி முத்துக்குமரன் தான் நம்ம கூலா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நின்னுட்டு இருந்தாங்க. ஆமா. அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் நமக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசாம அது இருந்தோம் நம்ம. ரயன் வெளிய போனதுக்கு அப்புறமே நமக்கு தெரியும் இனிமே முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுக்க ஆள் ஆமா. யாருமே கிடையாது. சரி இவர்தான் ஜெயிக்க போறாங்க. சீக்கிரம் கையை தூக்கி முடியுங்கன்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இழுத்தாங்களே. ட்விஸ்ட்டும் தெரிஞ்சு பார்க்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க. எமோஷனல் மொமெண்ட்டா இருந்துச்சு. ஆமா. அஸ் யூசுவல். சுனிதாங்கும் போது ஞாபகம் வருது. இத்தனை நாள் நீங்க சுனிதா மேல கோவப்பட்டுருக்க கூடாது அந்த கவிதைக்காக. நீங்க நியாயமா பார்த்தா தீபக் மேல தான் கோவப்பட்டுருக்கணும். ஆமா மச்சான் அவர்தான் இதெல்லாம் எழுதி ஆமா. கொடுத்தாராண்டா. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தீபக் அண்ணன். தீபக் அண்ணே மை ஃபேவரட். பட் தீபக் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். பல பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா. என் அதுல ஃப்ரெண்ட்ஸ் மொத 2 பேர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். ரத்த நீங்க தான் கொடுத்தீங்களா? இல்ல சுனிதா உங்களுக்கு உண்மையிலே வந்து அந்த மாதிரி கவிதைகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ப்ளீஸ் அதை விட்டுருங்க. இல்ல அதை விட பெட்டரா கவிதை வேணா இவரே எழுதி தருவார். ஜீவாவே எழுதி தருவாரு. எழுதி தானே கொடுத்துடலாம். ம். நல்லா கொடுக்கலாமே. சரி ப்ரோ. நம்ம வந்து சௌந்தர்யா பிஆர் டீம் பத்தி நம்ம ரிவ்யூஸ்ல பேசியிருக்கிறோம். ம். ஆனா ராணவோட பிஆர் டீம் பத்தி நம்ம எதுவுமே பேசினது இல்ல. ஆனா நான் சொல்லியிருக்கேன். ராணவுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்துருச்சு இன்ஸ்டால. ம். ரீல்ஸ் திறந்தாலே அவர் தான் வராரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது நீங்க வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குன்றது முன்னாடியே தெரியும். ஆமா, ஆமா. முருகனுக்கே இருந்திருக்கு. ஆமா. இன்ஃபேக்ட் அதோட கிரெடிட்டை வாங்கிட்டு போகணும்னு உள்ள வந்து ரவீந்திரன் நடந்துக்கிட்டாரு. ஆமா. நான் தான் உனக்கு பிஆர்னு. பட் பிஆர் எல்லாருக்குமே இருக்கு. ம். இது வரப்போற சீசனுக்கு ஒரு மாதிரி பேட் பிரசிடென்ட் செட் பண்ணுது. இனிமே Okay. வரவங்க எல்லாம் ஒரு பிஆர் ஏஜென்சியோட தான் வருவாங்க. 2-3 பிஆர் ஏஜென்சியோட வருவாங்க. வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது சுவாரஸ்யத்தை வந்து ரொம்ப இன்ஆர்கானிக்கா காட்டுது. நம்ம என்ன நாள் பேசாம இருந்துடலாம் 100 நாள். காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வெளில இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மமதையில வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு நிச்சயமா இது ஒரு எனக்கு பேட் வருது. எக்ஸாம்பிள் செட். ஆமா கண்டிப்பா. ஆனா ராணவ் அதை கன்ஃபஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. பிஆர் டீம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாரு. முத்துக்குமரனோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? செம வாக்குறுதிகளை அள்ளி விட்டாரு. ஆமா. ஐ திங்க் அடுத்த எலெக்ஷன்ல அவர் நிக்கலாம். அது மட்டும் தான் அவர் சொல்லல. ஆமா. ஸ்கூலுக்கு புக் வாங்கி கொடுப்பேன்றது ஓகே, ஜெயிலுக்கு புக் வாங்கி கொடுப்பாராம். ப்ரோ ஜெயில்னு சொல்ல ப்ரோ. சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு தான் சொன்னார் அவர். ஜெயில் சொன்னார் அவரு. ஜெயில் சொல்ல நினைக்கிறேன். அரசு பள்ளி சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொன்னாரு. வாங்கி கொடுக்கட்டும், நல்லதுதான். எவ்வளவு நல்ல விஷயம். ஓகே. ஓகே. ஏன் மச்சான் அதுல என்னடா தப்பு இருக்கு? தப்புலாம் இல்ல ப்ரோ. நான் வாக்குறுதிக்கு நல்லா கொடுத்துருக்காரு. ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். மச்சான் இது இப்பதானே ஸ்டார்ட் ஆகும். இனிமே ஆமா. வந்து 4-5 மொபைல் கடையை திறந்து வைக்கணும், 2-3 துணி ஆமா. கடையை திறந்து வைக்கணும். அதுக்கப்புறம் அவரோட பெரிய கனவான சினிமா அதுல வந்து அவர் நடிக்கிறதுக்கு கண்டிப்பா வாழ்த்துக்கள். வழக்கம் போல அந்த ஏஆர்எம் ஃபார்முலா இந்த வருஷமும் ஒர்க் ஆயிருச்சு. சும்மா முத்துக்குமரன் ஜெயிச்சாரு. நீங்க வந்து சும்மா ஒரு போங்கு ஃபார்முலாங்க. இது இவங்களா டிரைவ் பண்ணிக்காங்க. முத்துக்குமரன் ஜெயிக்க போறாருன்றது நமக்கு வந்து 3வது 4வது வாரத்திலேயே தெரியும். ஸோ அதனால இந்த ஏஆர்எம் ஃபார்முலாலாம் போங்கு. சரி என்ன ஏஆர்எம் ஃபார்முலா கொஞ்சம் சொல்லுங்க திரும்ப. ஃபர்ஸ்ட் சீசன் யார் ப்ரோ வின்னர்? ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஆரவ். செகண்ட் சீசன் ரித்விகா, ம். முகேன் ராவ், ஆ. ஆரி, ராஜு, ம். முகமது அசீம். கோவப்படாதீங்க. அவர் பேர் முகமது அசீம். இதுல எவ்வளவு பேருக்கு தெரியும்? சரி சரி. அசீம்னு தானே எல்லாரும் கூப்பிட்டு இருந்தோம். முகமது அசீம். ஏஆர்எம் 2 வந்துருச்சா? அடுத்து யாரு? சீசன் 7ல வந்து யாரு? சரி ஆரிக்கு என்ன இனிஷியல் இருந்துச்சு? பிஆர்ன்னு இருந்துச்சுன்னா அப்ப அந்த இதுல பிஏ சேர்க்க மாட்டீங்க. இனிஷியல் வேற, ஃபர்ஸ்ட் நேம் வேற. ஓகே. அடுத்து இங்க அர்ச்சனா ஏஆர், முத்துக்குமரன் அர்ச்சனா ஏஆரா? ஆமா ஏஆர். அது எப்படி அர்ச்சனாக்கு மட்டும் 2 எழுத்து எடுப்பீங்க? இது நல்லா போங்கா இருக்கே. வசூல் ராஜா காமெடி மாதிரி தான். அந்த 9ல இருந்து 2 எடுத்தா 7 வந்துருச்சு. உங்க லக்கி நம்பர். அதெல்லாம் இல்ல, வாடன்னா போட்டு அடி அந்த மாதிரி தான். எப்படியாச்சும் எங்களுக்கு ஏஆர்எம் கொண்டு வரணும். ஏஆர்எம் ஒர்க் ஆயிருச்சு இந்த வருஷமும். சரி ப்ரோ, விஜய் சேது வரைக்கும் வந்துட்டீங்க. அவரோட ஹோஸ்ட் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்? ரவுண்டப்பா சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. எனக்கு என்னதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருந்த அந்த அந்த கலாய்க்கிறது, அந்த அக்ரெசிவ்னஸ் அது வந்து போக போக கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அது வந்து அந்த இடத்துல நான் கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பழகிருச்சு. பட் சூப்பரா பண்ணாரு. எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. உனக்கு? கண்டிப்பா ப்ரோ அதே தான். இப்போ விஜய் சேதுபதினு சொன்னாலே நமக்கு நம்ம தாட்டுக்கு உடனே வர பாயிண்ட் வந்து காமெடி தான். கவுண்டர் உடனே போடுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். அது வந்து படங்கள் அப்படின்ற விஷயத்தை தாண்டி, இன்டர்வியூஸ் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த ஷோலையுமே கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நாள் ஒரு ஷோ கொஞ்சம் மற்ற எல்லாருமே போராக கொண்டு போகும்போது இவர் வந்து அதை தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உண்மைக்கு ஒத்துக்கணும் ப்ரோ.
யாரு போரா பண்ணாங்கன்ற? இல்ல உள்ள யாராச்சும் உள்ள கடுப்பேத்துற மாரி. யாராச்சும். ஓகே, ஓகே. முத்துக்குமரன்லாம் 2 மணி நேரம் வந்து பேசினா நீங்க கவனிப்பீங்களா? சத்தியமா. அப்ப அவர் வந்து ஃபன் டைம் போடும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாரு. ஆமா. எங்கெங்க கேள்வி கேட்கணுமோ அங்கங்க நறுக்குன்னு ஆமா. கேட்டாரு. ஆமா. ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணாரு. அது ஒரு ஆமா. புது விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனா ஆஸ் யூசுவல் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கிற மாரி இப்ப எப்படி படத்துக்கு வந்து எஸ்டாப்லிஷ்மென்ட் ஷாட் ஒரு 20 நிமிஷம் எடுப்பாங்க. அது போரா இருந்தாலும் இருக்க தான் செய்யும். சோ அந்த மாரி இவரும் சில கிளாஸஸ் எடுக்க தான் செஞ்சாரு. பட் அதுவுமே ரசிக்கிற மாரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே அது போர் அப்படின்ற ஒரு பெருசா மேட்டர்ல போல. போர் அடிக்கல. ப்ரோ ம். இவ்ளோ கலவரத்துல என் தலைவிய மறந்துட்டாங்க ப்ரோ. சைடுல விட்டுட்டாங்க. சாச்சனாவா? சாச்சனாவா எங்க அங்க போறீங்க? அவங்க தான் மேடைக்கே வரலையே. ஆ. சௌந்தர்யா. சௌந்தர்யா அவை பண்ணிடுவோம் தலைவி. ஆயிட்டாங்க. ஓ, 2 நாளைக்கு முன்னாடி. வாழ்த்துக்கள். மேபி பட் அவங்க ரன்னர் அப்பா இருப்பாங்க நானும் நம்பல. ஆமா நேத்தே நம்ம கொஞ்சம் இதா தான் சொல்லியிருந்தோம். நம்ம கிடைச்ச தகவல் அடிப்படையில் விஷால் ரன்னர் அப் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். ஆனா இப்பதான் உறுதியான தகவல் நான் கிடைச்சிருக்கு. ரயானா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைச்சிருப்பேன் ரன்னர் அப்னு வரப்போ. பட் சௌந்தர்யா தான் இருக்காங்க. ஷி டிட் வெல். வாழ்த்துக்கள். ஓகே. நல்லா தான் பண்ணாங்க. என்னன்னா அவங்களுக்கே கடைசியில தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாரி தான் முத்துக்குமரன் தான் வின்னர். அவங்களுமே சொன்னாங்க. நீங்க எனக்கு கப்ப குடுத்தாலும் எங்க அப்பா புடிங்கிட்டு போய் முத்துக்குமரன்ட்ட குடுத்துருப்பாரு. நல்ல வேளை நீங்க முத்துட்ட குடுத்துட்டீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்டயே அந்த அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. இப்ப மேடையில நெறைய பேருக்கு அந்த மாரி ஒரு தோல்வின்னு இல்ல. நம்ம கிட்ட இல்லாம அந்த வெற்றி நழுவி போயிருச்சு அப்படிங்கும்போது அவங்க முகத்துல அத ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க அத சரியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க இல்ல அப்படின்றத அது சௌந்தர்யாவோட இன்னசென்ஸ் இருக்குல்ல. அது கடைசி வரைக்கும் அவங்கள விட்டு போகல. சோ அந்த இன்னசென்ஸோடயே அவங்க அத ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெருசா எதுவும் ரியாக்ஷன் பண்ண அவங்களுக்கு பண்ண தெரியல. ஆமா. பட் அதான அவங்களோட கேரக்டர் அந்த இன்னசென்ஸ் த வே ஷி கேரிஸ். ஓகே. அண்ட் ஓவராலா ஜீவா டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் அப்படின்றாங்களே கடந்த எல்லா சீசன்ஸும் பார்த்த நீங்க இந்த வாக்கியத்துல எந்த அளவுக்கு உடன்படுறீங்க? ப்ரோ அப்படிலாம் தெரியல ப்ரோ. யூசுவலா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்படியா? இந்த வருஷத்த குறிப்பிட்டு டாக்ஸிக் ஃப்ரீ சீசன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அளவுக்கு குறைவாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். மத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் வந்து பொய் சொல்லி அந்த மாதிரி குறும்படம் போட்டு மாட்டி அந்த மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. சின்ன சின்ன விஷயங்கள் இங்க அங்க நடந்துச்சு. கருத்து மோதல்கள் இருந்துச்சு. பட் அந்த மோதி பிரிஞ்சவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீசன் 8ஓட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிரும். அந்த ஃபைட்டை வச்சு அவங்கள வந்து பேக் ஃபயர் பண்றது, அவங்களுக்கு பின்னாடி முதுகுல போய் குத்துறது அப்படிதான் அந்த மாதிரியான விஷயம் பெருசா எங்கேயுமே நடக்கல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் நிறைய இடத்துல சண்டை நடந்திருக்கு. ஆனா அந்த விஷயத்தை வச்சு பழி வாங்குறது அந்த மாதிரி விஷயம் எங்கேயுமே நடக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அது. இப்போ மஞ்சரிக்கு சில இடத்துல அப்படி நடந்துச்சு சில பேர்னால. ஆனா அதையுமே அடுத்தடுத்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்படியே ஃபாலோ ஆகி போயிருச்சு இந்த சீசன். சரி, அவங்க அவார்டு கொடுத்தாங்களா? அதே மாதிரி நான் ஒரு சில இது அவார்டு சொல்றேன். அது நீ யாருக்கு போகணும்னு வந்து நீ சொல்லணும். ஓகே. பாமையா இவங்க? புரியல. பாமையா இவங்க இந்த விருது இந்த சீசன் 24 கண்டஸ்டன்ட் யாருக்கு போகணும்? ரஞ்சித். பாவம் நான் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. அவர் வாட்டுக்கு சீரியல் படம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. உள்ள கூட்டு வந்து எதுக்கு ப்ரோ? உள்ளேயே சீரியல் தானடா நடிச்சாரு. ஸோ பாவம் அப்படின்றத வந்து தர்ஷிகாக்கு கொடுக்கும். ஓகே. நீங்க அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பீட் ஆஃப் த ஹவுஸ். ஹார்ட் பீட் தலைவி சுந்தரியா. ஓகே, ஐ அக்ரி ப்ரோ. ஆமா, ஒரு ஃபன் டம் அவங்ககிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நீங்க சொன்னீங்களா அந்த இன்னசென்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ ஒரு பதில் சொல்றாங்கன்னா அது உங்களுக்கு முழுசா புரியல அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். அந்த புரிதலுக்கு அப்புறம் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, ஒரு புரிதல் இல்லாம ஒரு அப்பாவே ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபன் டாமா நல்லா இருந்துச்சு. அது அதையுமே நான் எல்லாமே ரசிச்சோம். அது ஓகே. அண்ட் கியூட். எனக்கு அருண் பிரசாத் மச்சான். எனக்கு ரொம்ப கியூட்டா போக ரொம்ப கியூட்டா பட்டார் அவரு. அப்புறம் இங்க எதுக்கு வந்தாங்க? அர்ணவா? ஓகே. நீங்க கியூட்னு அருண் பிரசாத் சொல்லும் போது ஞாபகம் வருது. இப்போ இன்ஸ்டால ஒரு மீம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? பொறுக்கியும் நான் தான் பூக்கியும் நான் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே. பார்க்கலையா நீங்க? சரி. அது அருணுக்கு வந்து கரெக்டா ஆப்ட் ஆகும். கொஞ்ச வாரத்துல வந்து கொஞ்சம் பொறுக்கியா இருந்துட்டு இருந்தாரு. நான் ஒரு டேர்முக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பூக்கி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். கியூட்டான விஷயங்கள், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஓகே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் சொல்றது வந்து இந்த சீசன்ல அவங்களாவே இருந்தாங்க. லைக் த பர்சன், அதாவது கப்பு ஜெயிக்கல, டாப் 5லலாம் வரலைனாலும் திஸ் பர்சன் டிட் ரியலி வெல். அவங்க மேல ரெஸ்பெக்ட் இன்னும் கூடி இருக்குன்னா ஜாக்லின். நீங்க ப்ரோ? எனக்கு தீபக். ஓகே, ஃபைன். ஓகே. கேப்டன் கூல் தீபக். ஆமா. சரி, ஓகே முத்து ப்ரோ. ஓகே ஜீவா ப்ரோ, வாட் a journey it has been. பல நாட்கள், பல வீக்கெண்ட்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்திருக்கு. பட் ரொம்ப ரொம்ப என்ஜாயபிள் நைட்ஸா இருந்திருக்கு. ஒரு சில கிரிக்கெட் மேட்சஸ் கவர் பண்றப்ப கூட ஆட் ஹவர்ஸ்ல உட்காந்து வேலை செஞ்சு கடைசியில நிறைய மெமரிஸ் நம்ம கேரி பண்றோம் இந்த பிக் பாஸ் சீசன்ல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. திரும்ப கூடிய சீக்கிரத்துல இன்னொரு களத்துல சந்திப்போம். அடுத்த வருஷம் நீங்க இருக்கிறப்ப நான் பிஆர் பண்றேன் ஜீவா ப்ரோ. நன்றி. நன்றி. வணக்கம். பார்க்கலாம்.